வணக்கம் நண்பர்களே. தக்காளி செடி தானாக வந்திருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தானாக வந்திருக்கிற தக்காளி செடி நல்லா காய்ப்பாங்கம்மா. அதனால் இது நல்லா ஒரு ஜான் வளர்ட்டுன்னு விட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் எடுத்து நடப்போகிறேன். இதில் வந்து இதே பாருங்கள், கீழே நெல்லி வேறு அம்மம்பச்சரிசி இவ்வளோ களமாக இதில். இதை அப்புறப்படுத்தி தான் இப்போ தக்காளி செடியை தேடி எடுத்தேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, தக்காளி செடி தானாக வந்தால் நல்லா காய்க்குமா. ஏற்கனவே நமக்கு வந்து நிறைய ஷார்ட்ஸ் போட்டு 40 வந்து அதில் தக்காளி விதை எடுத்து தக்காளி போட்டிருக்கேன். இருந்தாலும் இவங்க நல்லா காய்ப்பாங்க. ஏற்கனவே தப்பு செடி வந்து தக்காளி 40 காய்ச்சிதுன்னு சொன்னேன். அதில் கனிஞ்ச பழமாக எடுத்து விதை போட்டது 4-5 பூ வந்திருக்கு பாருங்கள். இன்னும் பூ வருதுமா. தக்காளி செடி ரொம்ப ஈஸிம்மா. அதுக்கு ரொம்ப நம்ம மெனக்கிட வேணாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே ஒரு தக்காளி செடி இருக்குது பாருங்கள். நான் ஒன்றுமே செய்யலைம்மா. இந்த பாருங்க, பூ வைக்கிறாங்க. தக்காளி செடி வைக்கும்போதே ஒரு கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் நம்ம இந்த இதுலேயும் ஒரு டேக் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் தக்காளி செடி வைக்கணும்மா. இது கீழே ஒரு தக்காளி செடி இருக்குது பாருங்கள். நான் இப்போ 10 தக்காளி செடிக்கு மேலே வச்சுருக்கேம்மா. தக்காளி விதையே ஆடி மாதமும் கிடைக்கல. தை மாதம் நம்மக்கிட்ட தானாக வந்த தக்காளி நல்லா காய்ச்சி அதில் கனிஞ்சு விதை போட்டதாம்மா இது. எல்லாம் இப்போ பூ வைக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. இது எப்படி பராமரிக்கணும்னா, தக்காளி செடி விதை போட்டு ஒரு ஜானுக்கு மேலே வளரணும்மா. ஒரு ஜானுக்குள்ளே எடுத்து வச்சோம்னா அது வந்து நமக்கு உசிதம் கிடையாது. ஒன்று எலி நோண்டும். இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜான் இப்போலாம் இது ஒரு அடிக்கு வந்துட்டுதுமா. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கழுவி வச்சு முட்டு கொடுக்கணும். பூ வைக்கிற ஸ்டேஜ் இது. மற்ற தக்காளி செடி பூ வச்சிட்டாங்க, இவங்க ஒன்றும் பூ வைக்கல. மாடியாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஜாடியில் பொத்தல் இருக்கும். அதில் ஒரு ஓட்டாஞ்சலோ சிப்பியோ எதையோ வச்சு மூடிட்டு செத்தை போட்டு அதுக்கு மேலே தோட்டம் மண், எவ்வளோ அளவு ஜாடி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தோட்டம் மண், எம்சண்டு, ஆற்று மண், மாட்டு சாணம் இல்லை ஆட்டு சாணம், தோட்ட மண் போட்டு தாம்மா செடி வைக்கணும். கீழே பூமியில் வைக்கிறவங்களுக்கு இந்த சிரமம் கிடையாது. பலன் நோண்டி வச்சு அவங்க தண்ணி ஊற்றி செடியை பசுமையாக பார்த்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பலன் கொடுத்துரும். சரிங்களா? இந்த மாதிரி தாம்மா செடி வைக்கணும். தக்காளியெல்லாம் நம்ம ரெகுலராக நிறைய யூஸ் பண்ணுவோம். ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு ரசம் வைப்போம், கூட்டு வைப்போம், குழம்பு வைப்போம். தக்காளி பயன் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வீட்லேயும் தக்காளி செடி இருக்கணுமா. அது ரொம்ப 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 மஸ்ட்டு. தக்காளி, வெங்காயம், மிளகாயெல்லாம் நமக்கு ரெகுலராக பயன்படுறது. வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. தக்காளி செடி வந்தால் இல்லை கடையிலே பழம் வாங்கிட்டு வரீங்கன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா களைஞ்சிருந்தால் அந்த தக்காளியில் இருக்கிற விதையை கொஞ்சம் மண்ணில் போட்டு வச்சு வந்தவொடனே நட்டு வைங்க. தக்காளிலாம் நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்கணும். இப்படி தான் தக்காளி செடி வச்சு பராமரிக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு அமினோ அமிலமோ இல்லை பழங்களோ, வெஜிடேரியன் அமிலமோ, மல்லாட்டை புண்ணாக்கு, வாழைப்பழத்தோல், ஏதாவது ஒரு தீனி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்மா. தக்காளி செடிக்கு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தோம்னா நல்ல பலன் இருக்கும். எனக்கு தப்பு செடியே 4 செடி வந்திருக்காங்க. ஒன்று வந்து அரைஜான் தான் இருக்குது, அது வளரணுன்னு விட்டுடுவேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சனால கீழே நெல்லி வேர்லாம் இருக்குன்னு அது எடுத்து இப்போ நடுற ஸ்டேஜு. இப்போ தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்து சாயந்தரம் தாம்மா நடுவேன். இப்படி தான் நம்ம தக்காளி செடி பராமரிக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் தக்காளி செடி வளர்க்க அன்பாக கோரிக்கை வைக்கிறேம்மா. ரொம்ப நன்றிம்மா.